அதுவும் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, அதாங்க தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னியன் பாறை வியூ பாயிண்ட். 1100 வருஷத்துக்கு முன்னாடி தென்காசியோட பேர் என்ன, தென்காசி பகுதியை ஆட்சி செஞ்ச தலைவன் யாரு அப்படிங்கிற வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்ற தடயம் ஒண்ணு இங்க இருக்கிற புலியூர் குளத்துக்குள்ள இருக்கு. அதோட வெள்ளக்காரங்காலத்து டெக்னாலஜியை விட நம்ம முன்னோர்களோட தொழில்நுட்ப அறிவு எவ்வளவு சிறப்பானதுன்னு நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் இங்க இருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் முறையா தம்பி தங்கப்பாண்டியன் மூலமா தான் இந்த குளத்தை பத்தியும் இதுல இருக்கிற கல்வெட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்வெட்டை பத்தி தெரிஞ்ச அன்னைக்குல இருந்து கல்வெட்டை பக்கத்துல போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஆகஸ்ட் 2025க்கு அப்புறமா ஒவ்வொரு தடவை நான் இங்க வந்தப்பவும் கல்வெட்டு தண்ணிக்குள்ளதான் இருந்துச்சு. தம்பிகள் தங்கப்பாண்டியன், பார்த்திபன், முஸ்தபா 3 பேர்கிட்டையும் எப்போ இந்த குளத்துல தண்ணி ஊற்றினாலும் கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். போன வாரம் தம்பி முஸ்தபா ஃபோன் பண்ணி நான் கல்வெட்டு வெளியே தெரியுது, எப்போ தென்காசி வரீங்கன்னு கேட்டாரு. உடனே கிளம்பி வந்தாச்சு. மீன் தொட்டிகளில் வளர்க்கப்படுற மீன்கள் ஒரு அளவுக்கு மேல பெருசான உடனே பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளில் விடப்படுற செய்தியை படிச்சிருப்பீங்க. இந்த குளத்துல அந்த மாதிரி சாப்பிட முடியாத மீன்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா பெருகிருச்சு. இந்த கரை முழுக்க அந்த மீன்கள் தான் செத்து கிடக்குது. இன்னொரு பிரச்சனை, அந்த மீன்கள் நாட்டு மீன்களோட எண்ணிக்கையை பெருமளவு குறைச்சி விட்டுறதா தம்பி முஸ்தபா சொன்னாரு. எத்தனை மீன்கள் செத்து கிடக்குதுன்னு பாருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க பாக்குறது ஒரு பம்ப் செட்டு. இந்த பம்ப் செட் மூலமா தான் குளத்துக்குள்ள இருக்கிற தண்ணியை பாசனத்துக்காக வெளியே எடுத்துட்டு போறாங்க. குளத்துல இருக்கிற தண்ணி ஒரு அளவுக்கு மேல குறைஞ்சதுக்கு அப்புறமா புவியீர்ப்பு விசை மூலமா மதகு வழியா வெளியேறாது. இந்த மாதிரி பம்ப் செட்டை வச்சு தான் இறைக்கணும். இந்த காலத்துல பம்ப் செட்டை வச்சு இறைச்சிக்கிறாங்க. ஆனா 1100 வருஷத்துக்கு முன்னாடி குளத்துல தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? படத்துல நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதுதாங்க சங்க காலத்துல இருந்து வெள்ளக்காரன் வர்ற வரைக்கும் நம்ம முன்னோர்கள் ஏரியில இருந்து நீரை வெளியேற்ற பயன்படுத்தின குமிழித்தூம்பு முறை. இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு கிண்ணம் அல்லது கோப்பையை மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டால் என்ன ஆகும்? கோப்பையில் இருக்கிற கடைசி சொட்டு நீர் வரைக்கும் அந்த ஓட்டை வழியாக வெளியேறிடும் தானே? அதே மாதிரி தாங்க படத்தில் பாருங்க, இந்த ஏரி ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கா? 2 சைடும் கரை, நடுவில் இருக்கிற கிண்ணம் தான் ஏரி. கோப்பையில் நாம் போடுற ஓட்டை மாதிரி ஏரிக்கு நடுவில் அமைக்கப்படுறது தான் குமிழித்தூம்பு. குமிழித்தூம்போடு இணைக்கப்பட்ட கால்வாய் பூமிக்கு கீழே ஏரிக்கரையை கடந்து வெளியே வந்துடும். அதனால ஏரியில எவ்வளவுதான் நீர் குறைஞ்சாலும் கால்வாய் வழியா நீர்வரத்து இருந்துகிட்டே இருக்கும். தற்காலத்துல ஏரியோட கரையில தான் மதகும் வாய்க்காலும் அமைக்கப்படுது, நீங்க படத்துல பாக்குற மாதிரி. அதனால ஏரியில ஒரு அளவுக்கு மேல நீர்மட்டம் குறைஞ்சது அப்படின்னா வாய்க்கால் வழியா நீர் வெளியேறாது. அந்த பயன்படுத்தப்பட முடியாத நீரை தான் நம்ம டெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம். அதை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி பம்ப் செட் தான் வைக்கணும். இப்போ இந்த குளத்துல இருக்கிற குமிழித்தூம்பை பாருங்க. நீர் அதிகபட்சமா வத்துனதுக்கு அப்புறமா எந்த இடத்துல இருக்கோ கரெக்டா அதே இடத்துல குமிழித்தூம்பு அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அது தூர்ந்து போனதுனால பம்ப் செட்டை வச்சு தண்ணியை வெளியேற்றுறோம். ஏரியிலிருந்து நீரை வெளியேற்றுறதுக்காக ஏரிக்கு நடுவில் போடப்படுற அந்த துளை தான் குமிழித்தூம்பு. அந்த குமிழித்தூம்பை திறந்து மூடுற மூடி தான் குமிழித்தூம்பு மதகு. இந்த 2 தூண்களையும் மடைத்தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குமிழித்தூம்பு மதகை இயக்குறதுக்கும் ஏரியோட நீர்மட்டத்தை கண்காணிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. திரையில நீங்க பாக்குற இந்த செங்கல் கட்டுமானம் தான் குமிழித்தூம்புல இருந்து நீர் வெளியேற வாய்க்கால். குமிழித்தூம்புல இருக்கிற கல்வெட்டை வச்சு குமிழித்தூம்பு 1100 வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்டது அப்படின்னும், வாய்க்கால்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற செங்கற்களோட அளவை வச்சு இதுவும் அதே காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னும் ஆய்வாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செங்கலை கீழே வைக்கும் போது சத்தம் எப்படி கேக்குதுன்னு பாருங்க. நல்ல கனமான உறுதியான கல், அதனாலதான் கட்டுமானம் இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் நிலைச்சு நிக்குது. இது ஒரு பாருங்க குமிழித்தூம்பு அமைப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்த செங்கல் கட்டுமானத்துக்குள்ள கருங்கல்லால கட்டப்பட்ட வாய்க்கால் இன்னமும் அப்படியே இருக்கு. உள்ள நீர் தேங்கி இருக்கு, கூடவே மீன்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே சத்தத்தை கேளுங்க. சில பிரச்சனைகள் இருந்தாலும் டெக்னாலஜி அப்படின்னு வச்சு பார்த்தா வெள்ளக்காரன் காலத்து ஏரிக்கரையில் அமைக்கப்படுற ஷட்டர் டைப் மதகுகளை விட இந்த குமிழித்தூம்பு முறை உயர்வானதுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா பதில் தரேன்.
அந்த பம்ப் செட்டை பார்த்ததுனால கதை எங்கெங்கேயோ போயிடுச்சு. சரி வாங்க, கல்வெட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இது 1100 வருஷங்கள் பழமையான முற்கால பாண்டியர்கள் காலத்து வட்டெழுத்து கல்வெட்டு. சகோதரர் திரு பொன் கார்த்திகேயன் மூலமா வரலாறு விரும்பிகள் குழுவினர் 2019 இதை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸ்ரீ கோச்சடைய மாறர்க்கு யாண்டு 2 இதனெதிர் 12 இவ்வாண்டு தென்வார நாட்டு புலியூர் குளம் கர்த்தூம்பும் காலும் சேவித்த எட்டிமாறன் ஆயின தென்வார நாட்டு கிழவன் அப்படின்னு போட்டிருக்கு. மன்னர் கோச்சடைய மாறனுடைய 14வது ஆட்சி ஆண்டுல, அதாவது கிபி 914 ஆண்டு, பாண்டிய நாட்டின் ஒரு பிரிவான தென்வார நாட்டைச் சேர்ந்த புலியூர் கிராமத்து குளத்துக்கு தென்வார நாட்டு பிரிவோட தலைவன் எட்டிமாறன் குமிழித்தூம்பும் வாய்க்காலும் அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு பொருள் வருது. தென்காசிக்கு பக்கத்துல புலியூர் குளத்துல இருக்கிற இந்த வட்டெழுத்து கல்வெட்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதி தென்வார நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதையும், தென்வார நாட்டோட குறுநில தலைவன், அதாவது தென்வார நாட்டு கிழவனோட பேரு எட்டிமாறன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பிற்கால பாண்டியர்கள் காலத்துல தென்காசி பகுதி தென்னாரி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்ட செய்தியை சொல்ற 2 கல்வெட்டுகளை நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம். இப்போ இந்த கல்வெட்டையும் வச்சு பார்க்கும்போது சோழர்களுக்கு முந்தைய முற்கால பாண்டியர்கள் காலத்துல தென்வார நாடு அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதி சோழர்களுக்கு பிந்தைய பிற்கால பாண்டியர்கள் காலத்துல தென்னாரி நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதை புரிஞ்சுக்க முடியுது. திரு நாராயணமூர்த்தி உள்ளிட்ட தொல்லியல் ஆய்வாளர்கள் கல்வெட்டோட காலம் கிபி 914 ஆண்டு அப்படின்னு சில நாளிதழ் செய்திகள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா மன்னரோட பெயர் குறித்த செய்தி தெளிவா இல்லை. இன்னொரு விஷயம், விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூரை ஒட்டி இருக்கிற இருக்கங்குடியை சுத்தி எட்டிச்சாத்தன் என்று அழைக்கப்பட்ட இருப்பைக்குடி கிழவனோட கல்வெட்டுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இருக்கங்குடியோட பழைய பெயர் தான் இருப்பைக்குடி. இருப்பைக்குடி கிழவன் அப்படின்னா இருப்பைக்குடியை பாண்டிய பேரரசின் சார்பா நிர்வாகம் செஞ்ச ஒரு குறுநில தலைவன் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு தென்வார நாட்டு கிழவன் எட்டிமாறன் அப்படின்னா தென்மார நாடு அப்படிங்கிற நாட்டு பிரிவை பாண்டிய பேரரசு சார்பா நிர்வாகம் பண்ண ஒரு குறுநில தலைவன் தான் எட்டிமாறன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தென்காசி பகுதி முற்கால பாண்டியர்கள் காலத்துல எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னும், அந்த காலத்துல இந்த பகுதியோட தலைவன் யாரு அப்படின்னும், குமிழித்தும்பு முறை ஏன் தற்கால பாசன முறையோட சிறந்ததா இருந்திருக்கு அப்படின்னும் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட மினிட் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது வரலாற்று தடயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாற்றை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.